தமிழக மக்களே வணக்கம். தினமொழி என்ற இன்றைய மொழி வார்த்தை அறிவுரை என்னவென்றால், திருட்டு பணம் நிற்காது. இன்றைக்கு சொல்கிற புத்திமதி, திருட்டு பணம் உங்களுக்கு நிலைக்காது, இருக்காது. அநியாயமாக ஒருத்தங்கிட்ட அபகரித்தா, பொய் சொல்லி சம்பாதிச்சு, அதிக வட்டி வாங்கி நீங்கள் சம்பாதிச்சு, பலருடைய பணம் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு ஆடம்பரம் செய்து, பலருடைய கண்ணீர் கவலைக்கு இழப்புகளுக்கு நீங்கள் காரணமானால் உங்கள் பணம் உங்களுக்கு நிற்காது. சாபமாக கேடாக முடிஞ்சிடும். பலருடைய கண்ணீர் உங்களை சும்மா விடாதுல்ல, பலருடைய காசு உங்களை சும்மா விடாதுல்ல. எத்தனையோ பேர் இன்றைக்கி அநியாயமாக சாகுறாங்க இல்லையா? ஏன்னா இன்னொருத்தையும் பணம், உன்னுடைய உழைப்பு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவன் நம்புகிறான் பாவம். அநியாயமாக நீ பணத்தை சேமித்து வைப்பாயானால் அது உன் ஜென்மத்துக்கே, உன் பிறவிக்கே, உன்னுடைய வம்சத்துக்கே அவமானம், கேவலம். அந்த பணம் உங்கள்கிட்ட நிற்காது. கோடிக்கணக்கான ரூபா ரைடில் பிடிக்கிறான், சிறுக்கு அங்கங்கே ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிறான். மொத்தமாக போகுது. ரைடு வந்த உடனே, பிடிச்ச உடனே, போலீஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே இத்தனை கோடி வச்சுருக்கான், இத்தனை கணக்கில் வராத இவ்வளோ ஒரு நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, அப்படியே ஒரே நொடியில் போகுது. அது நிற்காது. அல்லது ஆஸ்பத்திரிக்கு போயிடும், அல்லது கோர்ட்டுக்கு போயிடும், அல்லது அரசியல் தலைவர்களுக்கு போயிடும். மக்கள் பணம் அநியாயமாக உங்ககிட்ட அபகரித்து நீ சம்பாதிப்பாயானால், திருட்டு பணம், பொருள் உங்ககிட்ட நிற்காது. அதை மனதில் வைத்து போதுமென்ற மனதோடு வாழுங்க. பிறருடைய கண்ணீர் கவலைக்கு, சாபத்துக்கு ஆளாகாமல் நம்ம கடவுள் கொடுத்தது போதுமென்று முறையில் வாழுங்க. அதிக ஆசை தேவையில்லை. மக்களே, நல்லபடியாக இருங்க.